கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். We lovingly greet each and every one of you in the most precious name of our Lord and Savior Jesus Christ. மீண்டும் இந்த லெந்து நாட்களிலே வேத தியானத்தின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். We are extremely delighted to meet each and every one of you once again during this Lenten season and in this devotion. போன வருட லெந்து நாட்களிலே நாம் லேவியராகம புஸ்தகத்தை தியானித்தோம். Last year during the Lenten season we meditated the book of Leviticus. இந்த வருடம் லெந்து கால தியானத்திற்காக நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற புஸ்தகம் எண்ணாகமத்தின் புஸ்தகம். This year during the Lenten season for our meditation we have chosen the book of Numbers. பொதுவாக வேதாகமத்தில் இருக்கிற அந்த முதல் 5 ஆகமங்களிலே பெரிதும் விரும்பி படிக்கிற 2 புத்தகங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது ஆதியாகமும் யாத்திராகமும். Of the first 5 books of the Bible, the people love to read the first 2 books, that is Genesis and Exodus. மக்களால் படிக்கவே மிகவும் புறக்கணிக்கப்படுகிற அல்லது படிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிற புத்தகம் லேவியராகமம். The book which is being cast aside or kept aside by the people in not wanting to read is the book of Leviticus. இரண்டாவதாக மிகவும் குறைவாக படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எதுவென்று சொன்னால் எண்ணாகம புஸ்தகம் தான். And secondly, the less read book in the Bible is the book of Numbers. உபாகமத்தின் புஸ்தகம் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே 2வது சந்ததியினருக்காக கொடுத்த நியாயப்பிரமாணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all know that Moses gave the second generation the law of the Lord in the book of Deuteronomy. எண்ணாகமம் எல்லாராலும் விரும்பி படிக்கப்படுகிற ஒரு புத்தகமா என்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் இல்லை என்பதுதான். If you ask me the question, do all the people love to read the book of Numbers? My answer for that would be no. இந்த லெந்து நாட்கள் முழுவதிலும் எண்ணாகம புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். And during this whole Lenten season, we are about to devote this month for the book of Numbers. என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும், நீங்கள் எண்ணாகம புஸ்தகத்தை இந்த தியானத்தை கேட்பதற்கு முன்பாக ஒரு முறை முழுவதுமாக படித்து முடித்து விடுங்கள். My loving request to all of you is that before you start to hear the meditation of the book of Numbers, I kindly request you to read the whole of the book of Numbers. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு ஏன் எண்ணாகமம் என்பதுதான். And today the topic that we are going to see is why the book of Numbers. எண்ணாகம புத்தகத்தை படிக்க வேண்டுவதனுடைய அவசியம் என்ன? What is the necessity for us to read the book of Numbers? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், லெந்து காலம் என்று சொல்லும் பொழுது சிலுவையை பற்றி தியானிக்கக்கூடிய காரியங்கள் தானே, இதிலே ஏன் நாம் எண்ணாகமத்தை தெரிவு செய்திருக்கிறோம் என்று கேட்கலாம். During the Lenten season, we are to meditate about the cross, but why are we meditating the book of Numbers? ஆனால் சிலுவையை பற்றிய காரியங்களை நாம் தியானிப்பதற்கு எண்ணாகம புஸ்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை அநேகர் புரிந்து கொள்வது கிடையாது. But many do not understand that to meditate the cross, there are so many important things mentioned in the book of Numbers. உதாரணமாக சிவப்பு கிடாரினுடைய பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு எவ்வாறு ஒத்துப்போகிறது என்பதை நாம் படிக்கலாம். And for example, we can find out how the sacrifice of the red heifer can be connected in relationship with the sacrifice of our Lord Jesus Christ. அதேபோல வெண்கல சர்ப்பம் எப்படி சிலுவையோடு ஒத்துப்போகிறது என்பதை படிக்கலாம். And in the same way, we can also study how the brazen serpent can be connected with the cross. இவ்வாறு பல விஷயங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளோடு ஒத்துப்போகிறது என்பதை நாம் இந்த எண்ணாகம புஸ்தகத்தில் படிக்க இருக்கிறோம். And also in this book of Numbers, we are about to study how all these things can be connected in relation with the suffering, the death, the burial and the resurrection of our Lord. சுவிசேஷம் என்று சொன்னாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மட்டும்தான் சுவிசேஷம். If you want to say the gospel or the good news, it only consists of the death, the burial and the resurrection of our Lord. ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பிரசங்கிக்க வேண்டும்.
If you want to share the good news of the gospel with somebody, you should preach to him about the death of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். You should preach to him about the burial of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கம் பண்ண வேண்டும். You should preach to him about the resurrection of our Lord Jesus Christ. ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறான் அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதனுடைய பொருள் என்ன? What do you mean when you say that a person has accepted or listened to the gospel? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை அவன் அறிக்கை செய்திருக்க வேண்டும். He should have confessed the death, the burial and the resurrection of our Lord Jesus Christ. எவ்வாறு அறிக்கை செய்ய வேண்டும்? How should he confess it? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். Jesus Christ died for me. இயேசு கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். Jesus Christ was buried for me. இயேசு கிறிஸ்து எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். And Jesus Christ rose again on the 3rd day for me. இதை வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும், இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவன் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதனாலே அடையாளம் அதுதான். When this person has confessed it with his mouth and believed it in his heart, then it means that he has heard the gospel and he is saved. ஆகினால் வேதாகமம் முழுவதுமே ஒரு சுவிசேஷ புத்தகம். So the whole of the Bible is a gospel. அதிலே எண்ணாகமும் அடங்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that Numbers is also included in it. எண்ணாகமம் என்கிறதான இந்த புத்தகம் எபிரேய மொழியிலே மிட்பார் என்று அழைக்கப்படுகிறது. And this book of Numbers is called in Hebrew as Midbar. அதாவது எபிரேய மொழியிலே புத்தகங்களுக்கான பெயர்கள் எப்படி அவர்கள் வைத்தார்கள்? How did they name the books of the Bible in the Hebrew? அவர்கள் ஏதோ ஒரு புதிய பெயரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. They did not think to give a new name for it. புத்தகங்களுக்கு தேவனுடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தையே புத்தகத்திற்கு பெயராக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். They wanted to give the word which came out of the mouth of God as the names for the books. அந்த வகையில் இந்த புத்தகத்தினுடைய முதலாவது வார்த்தையே புத்தகத்திற்கு பெயராக வழங்கப்பட்டது. In that manner, the first word of the book was given as the name of that book. உதாரணமாக ஆதியாகமம். For example, Genesis. அது எபிரேய வேதாகமத்தினுடைய முதல் வார்த்தை பெரஷீத். It is the first word of the Hebrew Bible, Bereshit. முதலாவது புத்தகத்திற்கு எபிரேயத்தில் என்ன பெயர் என்று சொன்னால் பெரஷீத். The first book of the Hebrew Bible is called as Bereshit. அது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. And it is a word which came out of the mouth of God. முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பெரஷீத் bara எலோஹிம். The first verse says like this, Bereshit bara Elohim. ஆகையினால அந்த முதல் வார்த்தையே அந்த புத்தகத்தினுடைய பெயர். So the very first word of the book is the name of that book. இரண்டாவது புத்தகம் நம்முடைய வேதாகமத்திலே யாத்ராகமம் என்று அழைக்கப்படுகிறது. And the second book is called as Exodus in our Bible. ஆனால் எபிரேய வேதாகமம் அதை ஷெமோத் என்று சொல்லுகிறது. But the Hebrew Bible calls it as Shemot. ஏனென்று சொன்னால் எந்தெந்த பெயர்களை உடையவர்கள், எந்தெந்த நாமங்களை உடையவர்கள் எகிப்து தேசத்திற்கு போனார்கள் என்பதுதான் யாத்ராகம புஸ்தகத்தினுடைய வரலாறு. So the history of the book of Exodus is who all with what names went into the land of Egypt. ஆனால் நாம் அதற்கு எப்படி பெயர் வைத்தோம்? But how we have named it? எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் யாத்திரையை தொடங்கி அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறபடியினால யாத்திரை ஆகமம் என்று சொல்லி நாம் அதற்கு பெயர் கொடுத்தோம். We have given it the name Exodus because we have seen it only from the time that they started their journey from the land of Egypt. ஆனால் உண்மையாகவே யாத்ராகம புஸ்தகத்தில் யாத்திரையே நடக்கல. But truly in the book of Exodus there was no Exodus. யாத்ராகம புஸ்தகத்தில் அவங்க பண்ணின யாத்திரையே மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேல நடக்கவே இல்லைங்க. And the travel which they took in the book of Exodus did not exceed more than 3 months. எகிப்திலிருந்து கிளம்புகிறார்கள், 3 மாதங்களில் அவர்கள் சீனாய் மலையை வந்து அடைகிறார்கள். And they started their journey from Egypt and within 3 months they reached Mount Sinai. 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலேயே தான் அவர்கள் இருக்கிறார்கள். And for more than 1.5 years they stayed in the foothills of Mount Sinai. என்ன நடந்தது அங்கே? What happened there? மோசே மலைக்கு போவதும் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் அங்கே ஆண்டவருடைய கற்பனைகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுப்பதும் இப்படிப்பட்ட காரியங்கள் சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all know that the thing which took place in the foothills of Mount Sinai is Moses went up into the mount of the Lord and he stayed there and he brought back the law of the Lord to the people. அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டிய முறைமைகளை
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆசரிப்பு கூடாரமும் அங்கே செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We also know that the blueprint for the tabernacle was given there, and the tabernacle was also made in that place. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலி முறைமைகளை செய்வதற்கான ஆசாரியனுடைய பிரதிஷ்டையும் அங்கேதான் நடைபெறுகிறது. We see that the dedication of the priest who are to do the sacrifices of the Lord was also taking place there. 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்கிறார்கள். And they stayed there for more than 1.5 years. லேவியராகமம் முழுவதும் அங்கேதான் கொடுக்கப்பட்டது. And the whole of the book of Leviticus was given there. ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அங்கே. And the tabernacle was put, and then we see the tabernacle was dedicated. அப்ப யாத்திராகமத்துல யாத்திரை இருந்ததா? So was there an exodus or a travel or a journey in the book of Exodus? யாத்திராகமத்துல அவர்கள் ரெஸ்ட் தான் எடுத்தாங்களே தவிர அவர்கள் பிரயாணமே பண்ணல. In the book of Exodus they just simply rested, but they did not journey. உண்மையான பிரயாணம் எங்கேதான் இருந்தது? There was the real journey. எண்ணாகம புத்தகத்தில் தான் இருந்தது. It was in the book of Numbers. எண்ணாகமத்துல 2 முறை கணக்கெடுக்கிறபடியினால அதை எண்ணாகமம் என்கிற பெயரை இவர்கள் கொடுத்து விட்டார்கள். Because there was a census taken twice in the book of Numbers, they have given it the name Numbers. ஆனால் எபிரேயத்திலே அந்த புத்தகத்தினுடைய பெயர் பமிட்பார். But in Hebrew the name of this book is Bamidbar. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் வனாந்தரத்திலே, in the wilderness, வனாந்தரத்திலே என்பதுதான் அதனுடைய பொருள். And the meaning of Bamidbar is in the wilderness. அந்த வனாந்தரத்திலே அவர்கள் ஏறத்தாழ 38 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அவர்களுடைய பிரயாணம் இருக்கிறது. And in the wilderness the journey was more than 38 years. எண்ணாகம புத்தகம் மிக மிக முக்கியமாக ஒவ்வொரு விசுவாசியும் படிக்க வேண்டிய புத்தகம். And Numbers is a book which each and every believer should read it very carefully. ஏன், எதனால்? Why and what? நாமும் பிரயாணத்தில் இருக்கிறோம். We are also in a journey. நம்முடைய பிரயாணமும் பரம கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. And our journey is also towards the heavenly Canaan. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி கானானை நோக்கி போனார்கள். And the children of Israel journeyed in the wilderness and went towards the land of Canaan. விசுவாச மக்களாகிய நமக்கும் இந்த உலக பிரயாணம், இந்த உலகத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கை வனாந்தர பிரயாணம். And for us the believers, the journey in the wilderness. நாமும் பரமகானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We are also journeying towards the eternal Canaan. இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்திலே நடைபெற்ற காரியங்கள், சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்தி புரிந்து கொள்வதற்காக எண்ணாகமத்தை நாம் படிக்கிறோம். We read the book of Numbers so that we can know and we can understand that whatever took place in the journey of the children of Israel also takes place in our journey. எண்ணாகம புத்தகத்தில் இஸ்ரவேலினுடைய பிரயாணத்தினுடைய காரியங்களில் என்னெல்லாம் நடந்தது? What are the things that took place in the life of the children of Israel in their journey in the wilderness? முறுமுறுத்தார்கள், They murmured கலகம் பண்ணினார்கள், and they revolted. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள், They did things against the Lord. பாவம் செய்தார்கள், They sinned. ஊழியர்களுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். They stood or revolted or rebelled against the servants of God, and they rebelled against Moses. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தான் இது. And these are also the things which are taking place in our lives. நாமும் என்ன செய்கிறோம்? What do we do? இந்த பிரயாணத்திலே In this journey, கலகம் பண்ணுகிறோம், we revolt. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம், We do things against the Lord. பாவம் செய்கிறோம், We sin. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறோம். We do against the word of God. தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், பரிசுத்தவான்களுக்கு எதிராக செயல்படுகிறோம். We also work against the servants and saints of God who had been appointed by God. அதனுடைய விளைவுகள், அப்படி செய்தால் என்ன விளைவுகள் என்பதை எண்ணாகம புத்தகம் நமக்கு மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காண்பித்துக் கொடுக்கிறது. And the book of Numbers clearly underlines what happens when we do like that. அது மட்டுமல்ல, எண்ணாகம புத்தகத்திலே இவர்கள் சத்துருக்களை சந்திக்க வேண்டியிருந்தது. And not only that, but in the book of Numbers they had to meet with their enemies. நீங்கள் எண்ணாகம புத்தகத்தை படித்து பாருங்கள், இவர்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண வேண்டியிருந்தது. And you read the book of Numbers, you can find that they had to fight against their enemies. நம்முடைய விசுவாச பிரயாணத்திலும் நாம் சத்துருவை சந்திக்கிறோம், சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிறோம். In our journey of faith, we also meet with our enemies and we also fight against our enemies. இவர்கள் அமலேக்கியரையும் மோவாபியரையும் சந்திக்கிறார்கள். இவர்களோடு கூட இவர்கள் யுத்தம்
யுத்தம் பண்ணித்தான் பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். They meet with the Amalekites and the Moabites and they wage a war against them, and then only they proceed in their journey. அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் என்பதை நாம் அறிந்திருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்ய முடியும். Only if we can understand what kind of a war it is, then only we also can wage our own spiritual battles. நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தை புரிந்து கொள்வதற்காக இஸ்ரவேலர்கள் செய்த யுத்தத்தை எண்ணாகமத்துல படித்து நாமும் யுத்தத்தில் மேற்கொண்டு நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only when we can understand the battles which the Israelites fought, we can also know what is our spiritual battle, and then we can wage our battle and we can win these battles. ஏன் எண்ணாகமம்? Why Numbers? எதற்காக எண்ணாகம புத்தகத்தை கண்டிப்பாய் படிக்க வேண்டும்? Why should we read the book of Numbers very much? புதிய ஏற்பாட்டினுடைய தலைசிறந்த ஆசிரியர்களில் ஒருவர் பவுல். Of the most popular authors of the New Testament, one is Paul. பவுலால் மேற்கோள் காட்டப்பட்ட புத்தகம் எண்ணாகமம். And Paul quoted from the book of Numbers. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் பேதுரு. And Peter is one of the 12 apostles of Jesus Christ. பேதுருவால் மேற்கோள் காட்டப்பட்டு விசுவாசிகளை எச்சரிப்பதற்காக எழுதப்பட்ட நிருபத்திலே எண்ணாகமத்தின் மேற்கோள்கள் இருக்கிறது. And when Peter wanted to warn the believers, he quoted from the book of Numbers. அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிலே இன்னொரு முக்கியமான நபர் யோவான். And not only that, one of the disciples of Jesus Christ, John, who is also very important amongst them. யோவானுடைய எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள். And you see the writings of John. யோவான் எழுதின சுவிசேஷம், The Gospel of John, யோவான் எழுதின 3 நிருபங்கள், and the 3 epistles written by John. கடைசியாக மறுக்கவே முடியாத ஒரு அற்புதமான புத்தகம் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம். And then the last book which was written by John, which you can never deny, is the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானால் மேற்கோள் காட்டப்படுகிற புத்தகமும் எண்ணாகமம் தான். And the book of Numbers is the book which is being quoted by John in the book of Revelation. ஒரு சிறிய நிருபம் யூதா நிருபம், அதிலும் எண்ணாகமம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. And Jude is a very small epistle. Numbers is quoted in that epistle. பவுல், பேதுரு, யோவான் இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களால் எண்ணாகம புத்தகம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எண்ணாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும், அறிய வேண்டும். If the great apostles like Paul, Peter, John and Jude were able to quote the book of Numbers, then we should know the importance of this book of Numbers. எங்கெல்லாம் எண்ணாகமம் பவுலால் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க போகிறோம். Now we are going to find out where all this book of Numbers were quoted by Paul. என்னோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். Please turn your attentions with me towards 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். And see what Paul says in 1 Corinthians chapter 10. நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசிகளை எச்சரிப்பதற்காக, விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய நூல்கள் அப்போஸ்தலர்களால் புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. I already told you that to caution and to instruct the believers, words from the book of the Old Testament are being quoted in the New Testament. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அவர்கள் சமுத்திரத்தை கடந்த விஷயத்தை ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டு பவுல் சொல்லி இருப்பார். If you read the first 3 verses of 1 Corinthians chapter 10, you can see that Paul compares baptism along with the Israelites passing through the sea. பவுல் சொல்ல வருகிற விஷயம் என்ன? What is Paul trying to convey here? எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக வந்தார்கள். All of them passed through the sea. எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். All of them were baptized. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். And all ate the same spiritual meat. சமுத்திரத்தின் வழி கடந்து வந்ததை ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார். And he says that passing the sea is baptism. ஞான போஜனம் என்பது மன்னாவை புசித்தது ஞான போஜனம் என்று சொல்லுகிறார். And when they ate the manna, he compares it with the spiritual meat. கன்மலையிலிருந்து வந்த தண்ணீரை ஞான பானம் என்று சொல்லுகிறார். And he says the water which came out of the rock as a spiritual drink. அங்க ஞானம் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. Here when we say wisdom, it denotes our Lord Christ. ஞான போஜனம், spiritual meat, அதாவது கிறிஸ்துவினுடைய போஜனம்,
that is the meat of Christ, ஞானபானம், spiritual drink, அதாவது கிறிஸ்துவனுடைய பானம், that is the drink of Christ. இதையெல்லாம் அவர்கள் ஒன்னா தான் குடித்தாங்க. And they took everything together. அதாவது ஞான கன்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said as the wisdom of rock. கிறிஸ்துவாகிய கன்மலை. Rock which was Christ. ஞானம் என்பது கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தும். And when you say wisdom, it can be officiated only with Christ. அதனால் தான் பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லுகிறார். That is why Paul says in 1 Corinthians chapter 1 and verse 30, he says Christ Jesus is our wisdom, righteousness, sanctification and redemption. ஞானபானம், he is our spiritual drink. ஞான போஜனம், he is our spiritual meat. ஞான கன்மலை, and he is our spiritual rock. இதெல்லாம் ஏன் சொல்றார் அவர்? Why does he say all these things? 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். Let us see 1 Corinthians chapter 10 and verse 5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். But with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. பவுலுடைய எச்சரிப்பு எண்ணாகமத்திலிருந்து விசுவாசிகளை எச்சரிக்கிறார். And Paul cautions the believers from the book of Numbers. நீங்களும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க. You have also taken baptism. கர்த்தருடைய பந்தியிலே உட்காருகிறீர்கள். You also sit together in the table of the Lord. அந்த அப்பம், அந்த திராட்சை ரசம், அதாவது சரீரம், ரத்தம் இதெல்லாம் புசிக்கிறீங்க. You also partake in the blood and in the body of Christ. ஆனாலும் உங்களில் அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இல்லை. But the Lord was not pleased with many of you. அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டது போல நாமும் அழிக்கப்படுகிறோம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய கிரியைகள் சரியாக இல்லை என்பதை அங்கிருந்து பவுல் எச்சரிக்கிறார். And Paul cautions the believers from the book of Numbers, saying that we also can be destroyed because our works do not please God. உங்களுக்கு சமயம் கிடைக்கும் என்று சொன்னால் நீங்கள் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள். If you get time, please read Numbers chapter 14 verses 29 and 30. அதை வாசிக்க கேட்கலாம். Let us hear it. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். Your carcasses shall fall in the wilderness, and all that were numbered of you according to your whole number, from 20 years old and upward, which have numbered against me. Doubtless ye shall not come into the land concerning which I swear to make you dwell therein, save Caleb the son of Zephone and Joshua the son of Nun. இப்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Now let us hear 1 Corinthians chapter 10 and verse 6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. Now these things were our examples to the intent we should not lust after evil things as they also lusted. இந்த 6வது வசனத்துல சொல்லப்பட்ட விஷயம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 34வது வசனத்திலும் இருக்கிறது. And what is mentioned here in the 6th verse is also mentioned in Numbers chapter 11 verse 4 and also verse 34. இப்போ 6 வசனத்தை நீங்க படிச்சீங்க. Now you have read 6 verses. இந்த 6 வசனமும் அவர்கள் எவர்கள்? இஸ்ரவேலர்கள். And in these 6 verses you can find they and who are those they? They all the children of Israel. பவுல் எங்கிருந்து மேற்கோள் காட்டுகிறார்? And from where does Paul quote? எண்ணாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டி விசுவாசிகளை அவர் எச்சரிக்கிறார். Paul quotes from the book of Numbers and he cautions the believers. அவர் சொல்ல வருகிற அந்த வார்த்தையை உன்னிப்பாய் கவனியுங்கள். And see the words that he says here. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. These were our examples. எண்ணாகமம் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. Numbers is an example unto us. அந்த திருஷ்டாந்தமாய் இருக்கிற எண்ணாகமத்தை தான் நாம் படிக்கிறோம். We are studying the book of Numbers, which is an example unto us. தொடர்ந்து 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். Now let us read 1 Corinthians chapter 10 and verse 8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. Neither let us commit fornication, as some of them committed,
and fell in one day 320,000. இது எண்ணாகமத்தில் எங்கே இருக்கிறது? And where is this scripture in the book of Numbers? எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு மேற்கோள் காட்டுகிறார். Here he quotes Numbers chapter 25 and verse 9. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Now let us hear Numbers chapter 25 and verse 9. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். And those that died in the plague were 20 and 4,000. பவுல் இங்கே ஒரு கணக்கு கொடுக்கிறார். And Paul here gives a calculation. 23,000 பேர். He says 23,000. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கணக்கு 24,000 பேர். But the numbers which is given here is 24,000. இப்ப நீங்க அடுத்த முறை நாளைக்கு வரும் பொழுது நீங்கள் இந்த வித்தியாசம் என்னங்கிறத நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். And tomorrow when you join us, you are the one who should find out what is the difference here. நீங்கள் லைவ்ல யூடியூப்ல நீங்கள் இதை கேட்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா அடுத்த மெசேஜ் வரும் பொழுது அதுல நீங்க இந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அந்த பதிலை நீங்கள் பதிவிட வேண்டும். And if you are a person who is watching this live on the YouTube, you should register this answer in the comment section in the YouTube. பவுல் சொல்லும் கணக்கு 23,000. And the census or the number which Paul gives is 23,000. ஆனால் அங்கே எண்ணாகமத்திலே சொல்லப்பட்ட கணக்கு 24,000. But the number which is given in Numbers is 24,000. எண்ணாகமம் தவறா அல்லது பவுல் தவறா? Is Numbers wrong or Paul wrong? அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். You have to find it. அடுத்தது 9வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். And next you see verse 9. அங்கேயும் எண்ணாகமம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. Here also number is quoted. 10வது வசனத்திலும் எண்ணாகமம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. And even in verse 10 Numbers is quoted. எண்ணாகமத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும்? Why should we study the book of Numbers? நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வதற்காக திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தை நாம் படித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். We are in a situation where we have to study this book of Numbers, which is given as an example unto us and which also cautions us. யூதர்களுக்கென்றே பிரத்யேகமாக எழுதப்பட்ட எபிரேயர் நிருபம். And the book of Hebrews, the epistle of Hebrews, which was exclusively written for the Hebrew people. 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம் வரை எண்ணாகம புத்தகமே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. From Hebrews chapter 3 verse 7 to Hebrews chapter 4 and verse 13, it is fully written from the book of Numbers. திரும்பவும் சொல்கிறேன், 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வரை நீங்கள் படித்து பாருங்கள். And I kindly once again say to you, from Hebrews chapter 3 verse 7 to Hebrews chapter 4 till verse 13, kindly read it. எபிரேயர் 3 7 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 7 8 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Now let us hear Hebrews chapter 3 verses 7 8 9. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். Wherefore, as the Holy Ghost saith, today if ye will hear his voice, harden not your hearts, as in the provocation, in the day of temptation in the wilderness, when your fathers tempted me, proved me, and saw my works 40 years. 40 வருஷ காலம் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? For 40 years they tempted the Lord, and where it is mentioned? எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in the book of Numbers. 4ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை பவுல் எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். And the author of Hebrews says in Hebrews chapter 4 that the people should enter into the rest. அப்போ அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளாக கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் வனாந்தரத்தில் மரித்தார்கள். அதுபோல நாமும் அப்படி இருந்துவிடக் கூடாது என்று சொல்லுகிறார் எபிரேய நிருபத்திலே. And in this book of epistles he says that we are to enter the rest, but we see that the children of Israel died in the wilderness without entering the land of Canaan, which is the land of rest. அதாவது எபிரேய நிருபம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all know that the epistle of Hebrews was written exclusively for the Jewish people. எண்ணாகமம் எச்சரிப்பின் புத்தகம்.
Numbers is a book of caution. யூதா நிருபத்திலே எண்ணாகமம் எவ்வாறு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது? How is Numbers quoted in the epistle of Jude? யூதா 11வது வசனம். Jude verse 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். Woe unto them, for they have gone in the way of Cain, and ran greedily after the error of Balaam for reward, and perished in the gainsaying of Korah. பிலேயாமையும் கோராவையும் இங்கே கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்கு முன்பாக யூதா நிறுத்துகிறார். And Judah brings Balaam and Korah and keeps them a friend of those people. எண்ணாகமத்தில் இருந்த பிலேயாமும் கோராவும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். And the Balaam and Korah which are in the book of Numbers are kept a friend these people here. இன்றைக்கும் உங்கள் முன்பாக எண்ணாகமத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இதுதான் காரணம். And this is the reason why we keep this book of Numbers in front of you. எண்ணாகமத்தை படிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். We have to study the book of Numbers so that we can set right our lives. எண்ணாகமத்தை படிக்க வேண்டும், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We have to study the book of Numbers and we can understand the death of our Lord Messiah of Jesus Christ. எண்ணாகமத்தை படிக்க வேண்டும், மேசியா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We have to study the book of Numbers and we can understand that Jesus Christ, the King of Kings, is going to reign forever. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பேதுருவால் மேற்கோள் காட்டப்படுகிற எண்ணாகமத்தினுடைய பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். Now let us hear what is being quoted from the book of Numbers in 2 Peter chapter 2 and verse 15. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேதுரு கொஞ்சம் டென்ஷனான ஆள். We all know that Apostle Peter is a very tensioned person. எண்ணாகமத்தை படிச்சுட்டு இந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிருப்பார்னு நினைக்கிறேன் அவர். And I believe when he have read the book of Numbers and when he looked at the lives of the believers, he should have become surely tensioned. வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2:15. Let us hear 2 Peter chapter 2 and verse 15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தில் கூலியை விரும்பி, which have forsaken the right way and are gone astray, following the way of Balaam the son of Bosor, who loved the wages of unrighteousness. பிலேயாம் பேதுருவால் மேற்கோள் காட்டப்படுகிறார். And Balaam is being quoted by Peter. யூதாவால் மேற்கோள் காட்டப்படுகிறார். And he is being quoted by Jude. இப்பொழுது வெளிப்படுத்தல், அதாவது கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே யோவானால் மேற்கோள் காட்டப்படுகிற இடம் 14வது வசனம். And in Revelation chapter 2 and verse 14, we see that he is being quoted by Apostle John in the last book of the Bible. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. But I have a few things against thee, because thou hast there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Israel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. பிலேயாம் எண்ணாகமத்தில் தீர்க்கதரிசி என்பதாகத்தான் நாம் அறிந்தோம். We saw that Balaam was a prophet in the book of Numbers. ஆனால் இங்க யோவான் தான் நமக்கு இன்னொரு சொல்லி கொடுக்கிறார். பிலேயாம் தீர்க்கதரிசி மட்டும் கிடையாது, பிலேயாம் ஒரு டீச்சர். And here John tells us that Balaam is not only a prophet but he is also a teacher. பிலேயாம் யாருக்கு டீச் பண்ணார்? And to whom did Balaam teach? பாலாக் என்கிற ராஜாவுக்கு. He taught unto the king Balak. ஆகினால அந்த பிலேயாம் எப்படி டீச் பண்ணானோ அதே போல டீச்சர் உங்கள்ட்ட இருக்கிறாங்கங்கறார் இவர். And that is why he says that teachers like Balaam are also present amongst yours. எண்ணாகமத்தை ஏன் படிக்க வேண்டும்? Why should we study the book of Numbers? பிலேயாமை போல டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக எண்ணாகமத்தை படிக்க வேண்டும். And we should study the book of Numbers so that we can identify teachers who are like Balaam among
among stars. என்னாகம புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. And what is the most wonderful thing which I like in the book of Numbers? பிலேயாமனுடைய கண்ணை திறந்து மேசியாவை ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தார் பாருங்க. And see, God opened the eyes of Balaam and showed him the Messiah. பிசாசு மேசியாவை பார்க்கிறான். And Satan or the devil sees the Messiah. அவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? And what is the word that he says? அவரை காண்பேன் இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. Here we see that Balaam says, I shall see him, but not now. I shall behold him, but not nigh. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். A star shall come out of Jacob. இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எழும்பும். A scepter shall arise out of Israel. இப்போ அங்க சொல்லிட்டார் பிலேயாம். And here Balaam has already said it. இப்போ யோவான் அதற்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கிறார். And here we see John gives an interpretation for that. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்குன்னு அவன் சொன்னானே, அந்த நட்சத்திரம் யார் என்பதை வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 16வது வசனத்திலே யோவான் சொல்லுகிறார். And in Revelation chapter 22 and verse 16, John says, who is the star which shall rise out of Jacob? 22:16 வாசிக்க கேட்கலாம். Let us hear Revelation chapter 22 and verse 16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். Jesus have sent mine angel to testify unto you these things in the churches. I am the root and the offspring of David and the bright and morning star. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். And Jesus Christ says, I am the root and the offspring of David. I am the bright and morning star. என்னாகமத்திலே பிலேயாம் சொன்னானே, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி. And in Numbers Balaam said, a star shall rise out of Jacob. யாக்கோபினுடைய வம்சத்திலே, யூதா கோத்திரத்திலே, தாவீதினுடைய சந்ததியிலே நட்சத்திரமாக உதித்த நட்சத்திர மேசியா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. And our Lord Jesus Christ is a star Messiah who came out of the tribe of Judah as the son of David. நட்சத்திர மேசியாவாக உதிப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாம் எண்ணாகமத்தை படிக்கிறோம். And we study the book of Numbers because there it is said that the star Messiah would come. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா சங்கீதம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புத்தகம். And we see that Psalms is a very important book in the Old Testament. ஏன்னா சங்கீதம் படிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. There will not be anybody who will not read the book of Psalms. இஸ்ரவேலர்களுக்கு இதுதான் பாட்டு புத்தகம். And for the Israelites this is the hymn book. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய பாடல்கள், பாமாலைகள், கீர்த்தனைகள்லாம் இருக்குது. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு இந்த இதுதான் பாட்டு புத்தகமே அவங்களுக்கு. We have spiritual hymns and songs and choruses, but for the Israelites this is their hymn book. இவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எண்ணாகம புத்தகத்தையே ஒரு பாட்டாக பாடி இருக்கிறார்கள். And they have even sung the book of Numbers as a hymn. பழைய ஏற்பாட்டினுடைய தோராவில் இருக்கிற பல விஷயங்கள் பாடல்களாக இருக்கிறது. And many things which are said in the book in the Torah is as hymns and songs in the book of Psalms. எண்ணாகமும் பாடலாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இருக்கிறதா? And is there a psalm which talks about the book of Numbers? இருக்கிறது. It is there. 106ஆம் சங்கீதம். It is Psalms 106. நீங்கள் 106ஆம் சங்கீதத்தை முழுவதுமாக இன்று இரவு வீட்டிற்கு போனதற்கு பிறகு படிக்க வேண்டும். And today as you go to your homes you should study the whole of the book of Psalms 106. 48 வசனங்கள் அங்கே இருக்கிறது. And there are 48 verses which are mentioned there. நிச்சயமாக ஒரு முறையாவது 106ஆம் சங்கீதத்தை இந்த கூட்டம் முடிந்தவுடனே வீடுகளில் போய் நீங்கள் படிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். And I believe as soon as this meeting is over, when you go to your homes, you will surely read Psalms 106. உங்கள் மேல் நான் வைத்த நம்பிக்கையை வீணடித்து விடாதீர்கள். Please do not put away the hope that I have kept on you. இப்ப 106ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனம். Now Psalms 106 and verse 14. வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். But lusted exceedingly in the wilderness and tempted God in the desert. யார் பரீட்சை பார்த்தார்கள்? Who is the one who tempted God? இஸ்ரவேல் மக்கள். It is the children of எங்கே Israel. சொல்லப்பட்டிருக்கிறது? And where it is mentioned, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned in Numbers chapter 11 and verse 4.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? And the mixed multitude that was among them fell a lusting, and the children of Israel also wept again and said, who shall give us flesh to eat? 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? 106ஆம் சங்கீதம். What does Psalms 106 and verse 16 say? பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். They envied Moses also in the camp, and Aaron, the saint of the Lord. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? And where is this mentioned? எண்ணாகமத்தில். It is mentioned in Numbers. எண்ணாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? And where is it mentioned in the book of Numbers? எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 41வது வசனம். Numbers chapter 16 and verse 41. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். But on the morrow all the congregation of the children of Israel murmured against Moses and against Aaron, saying, ye have killed the people of the Lord. 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் 106ஆம் சங்கீதத்தில் வாசியுங்கள். And please read Psalms 106 verses 17 and 18. பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடிக்கொண்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. The earth opened and swallowed up Dathan and covered the company of Abiram, and a fire was kindled in their company. The flame burned up the wicked. இந்த சம்பவமும் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And this incident is also mentioned in Numbers chapter 16 and verse 32. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 32லிருந்து நீங்கள் 35 வரைக்கும் வாசியுங்கள். And please read from Numbers chapter 16 from verses 32 to 35. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு, பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. And the earth opened her mouth and swallowed them up, and their houses, and all the men that appertain unto Korah, and all their goods, they and all that appertain to them went down alive into the pit, and the earth closed upon them. And they perished from among the congregation, and all Israel that were round about them fled at the cry of them. For they said, let the earth swallow us up also. And there came out a fire from the Lord and consumed the 250 men that offered incense. 106ஆம் சங்கீதம் 30வது வசனத்தில் பினகாசை பற்றி இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். And in Psalms 106 verse 30, the psalmist mentioned about Phinehas. இந்த பினகாசினுடைய காரியங்களும் எண்ணாகமத்திலே 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that it is mentioned about Phinehas in Numbers chapter 25. இஸ்ரவேல் மக்களை பாடல்கள் வழியாக எச்சரிப்பதற்கு எண்ணாகமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And the book of Numbers is used to caution the children of Israel through hymns. பவுல் தன்னுடைய விசுவாசிகளை எச்சரிப்பதற்கு எண்ணாகமத்தை பயன்படுத்தி இருக்கிறார். And Paul uses Numbers to caution his believers. பவுல் மட்டுமல்ல, பேதுருவும் யூதாவும் யோவானும் கூட எண்ணாகமத்தை பயன்படுத்தி விசுவாசிகளை எச்சரித்திருக்கிறார். And not only Paul, but we see that Peter, Jude and John also uses the book of Numbers to caution the believers. எபிரேய நிருபக்காரன் யூதர்களை எச்சரிப்பதற்கும் கூட
எண்ணாகமத்தை பயன்படுத்தி இருக்கிறார். And the author of the Epistle of Hebrew uses the book of Numbers to caution the believers. இவர்கள் எல்லாரும் இருக்கட்டும், Let all of them be there. நமக்கு முக்கியமானவர் இயேசு கிறிஸ்து. And Jesus Christ is very important to us. இப்போ இதுல இருக்கிற கிளைமேக்ஸ் என்ன? Now what is the climax that is here? இயேசுவால் மேற்கோள் காட்டப்பட்ட புத்தகம் எண்ணாகமம். And Numbers is a book which was quoted by our Lord Jesus Christ. எங்கே, எப்பொழுது, எப்படி? Where and how and when? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். Turn your attention to the Gospel of John chapter 3. யோவான் 3ஆம் அதிகாரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயனாகிய யூதர்களுடைய தலைவன் நிக்கோதேமு இடத்திலே ஆண்டவர் உரையாடி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். And in John chapter 3 we can find out there is a wonderful scenario where Jesus Christ converses with Nicodemus, a Pharisee and a ruler of the Jews. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த வசனம். And we all know by heart John 3:16. யோவான் 3:16 தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. And there is not a Christian who would not know John 3:16. எந்த தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு பாதி தூக்கத்துல கூட யோவான் 3:16 சொல்லி விடுவார்கள். Even they are in a deep sleep, when you wake them up, they will quote John 3:16 out of their slumber. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே மூச்சில் சொல்லியிருக்கேன் நான் இதை. And with just one breath I can say, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. நான் மட்டும் சொல்ல, சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்லயே. And not only I, but sister also has said it in English. ஆனா இந்த வசனம் என்னது? But what does the scripture say? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம். It is a gospel which was said by our Lord Jesus Christ. யாருக்கு சொன்ன சுவிசேஷம்? And to whom did he say this gospel? பரிசேயனுக்கு சொன்ன சுவிசேஷம். It is a gospel which was said to the Pharisee. யார் இந்த பரிசேயன்? Who is that Pharisee? நிக்கோதேமு. He is Nicodemus. நிக்கோதேமு என்பவன் யார்? Who is Nicodemus? அந்த சனகரிப் என்கிறதான அந்த சங்கத்திலே அவன் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரமுகர், most influential person. And in the Sanhedrin, we see that Nicodemus is a most influential person. இவருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு இயேசு மேற்கோள் காட்டின இடம் புத்தகம் எண்ணாகமம். And to share the gospel with this person, the book that Jesus referred to or quoted is the book of Numbers. யோவான் 3:16 சொல்லுவதற்கு முன்பாக யோவான் 3:14 சொல்லுகிறார், வாசியுங்கள். And before he says John 3:16, let us read what he says in John 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. And as Moses lifted up the serpent in the wilderness. எங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறது? Where is it mentioned? எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவம் நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மேற்கோள் காட்டப்பட்டு சுவிசேஷம் சொல்லுவதற்காக மேற்கோள் காட்டப்பட்ட வசனம். And the incident which took place in Numbers chapter 21 was quoted by Jesus Christ, our Lord and Messiah, to share the gospel. எண்ணாகமத்தை இயேசுவே படிச்சிருக்கிறாரு. So Jesus himself has read the book of Numbers. அந்த எண்ணாகமத்தை யூதனுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். And he has used that book to share the gospel with the Jew. அப்போ எண்ணாகம புத்தகத்திலே அந்த சர்ப்பம், அதாவது வனாந்தரத்திலே ஒரு கோல்ல ஒரு வெண்கல சர்ப்பமாக செய்து மோசே அதை உயர்த்தி காண்பித்தார். So in the wilderness Moses lifted up this brazen serpent in a rod. அப்போ அதை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? பிழைத்துக் கொண்டார்கள். And all those whose face were lifted up toward it, they were saved. அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல நம்முடைய மனுஷகுமாரன் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். And just as that brazen serpent was lifted up in the wilderness, so was our Son of Man was lifted up. அப்ப இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் எதை பார்த்தார்கள்? So those who saw the brazen serpent, what did they see? சர்ப்பத்தின் மூலமாக எனக்குள்ளாக நுழைந்த பாவம் சிலுவையில் அடிக்கப்பட்டது என்கிறதான காட்சியை தான் அவர்கள் பார்த்தார்கள். They saw the scenario just as how sin entered man through the serpent.
அப்போ பாம்பு பார்த்ததுனால அவங்க பிழைக்க கிடையாது. Just because they saw the serpent, they were not saved. அவர்கள் பார்த்தது எதை? What did they see? தங்களுடைய பாவங்களை அவர்கள் பார்த்தார்கள். They saw their sin. தங்களுடைய பாவங்கள் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் வந்த விதம் சர்ப்பம். And just as how their sin was redeemed, the sin came through the serpent. அப்போ அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய பாவம் சிலுவையில் அடிக்கப்பட்டது. They saw that their sins were nailed on the cross. ஆகையினால அவர்கள் வியாதியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறார்கள், பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். So they were saved from their sickness. இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்குகிறார் என்கிற காட்சியை உங்கள் மனம் கண் முன்பாக கொண்டு வாருங்கள். Today you bring the scenario that how our Lord Jesus Christ was nailed on the cross and he was hanging on the cross. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும்? And when you see that scenario, what should come to your mind? என்னுடைய பாவங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினால் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். You should know that our sins were nailed on the cross and it was propitiated through Jesus Christ our Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். And our Lord Jesus Christ was lifted up on the tree. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். And anyone who has been lifted up on the tree is cursed. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கி விட்டார். And through that our Lord Jesus Christ has put aside our curse. யோவான் 3:16 என்கிறதான அற்புதமான சுவிசேஷமே எண்ணாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட சுவிசேஷம். And the wonderful gospel of John 3:16 was said and quoted from the book of Numbers. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காட்சி உங்களுடைய கண் முன்பாக கொண்டு வாருங்கள். Bring the crucifixion scene of our Lord Jesus Christ in front of your eyes. அந்த கோரமான சிலுவை மரணத்தை உங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வாருங்கள். And bring the terrible death of the cross in front of your eyes. அவருடைய மரணத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். And see to it that through his death on the cross your sin and my sins were propitiated. பாவ பரிகாரி, பாவ நாசகர் நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. And our Lord Jesus Christ is the remover of sin and he is the remover of all curses. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எண்ணாகம புஸ்தகத்தினுடைய திருஷ்டாந்தம் தான் யோவான் 3:16. And John 3:16 is an example for the book of Numbers. ஆகையினால நாம் எண்ணாகமத்தை படிக்க வேண்டும். So we should study the book of Numbers. ஆகையினால இந்த லெந்து நாட்களுக்கு எண்ணாகமம். So for this Lenten season we have the book of Numbers. நீங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? What is your question? எண்ணாகமத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? What are we going to learn from the book of Numbers? எண்ணாகமத்தில் தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn everything from the book of Numbers. ஆவிக்குரிய பிரயாணத்தில் இருக்கும் அன்பு விசுவாசிகளே, And our dearly beloved believers who are in the spiritual journey. நம்முடைய இந்த பிரயாணத்திலே நாம் எவ்வாறு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Numbers teaches us how we should be cautious in this journey. எபிரேய நிருபக்காரன் என்ன சொல்லுகிறார்? What does the author of Hebrews say? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. And this enormous cloud of witnesses stands surrounding us. நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறது. And this is how Hebrews chapter 12 and verse 1 clearly specifies this. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. A great cloud of witnesses stands surrounding us. இந்த பிரயாணத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are running in this journey. ஓடும் பொழுது நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். And as we journey in this race, we should put aside all the sin which just accumulates and convulses us. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட வேண்டும். We should run in the race which is appointed for us. கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். We should run towards Christ. அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரேதான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர். He is the beginning and the end of our faith. இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஓடும் பொழுது. And as you run, you should not forget another thing. பொறுமையுடன் ஓட வேண்டும். We should run with patience. இன்னைக்கு மக்கள்கிட்ட பொறுமையே இல்லை. Today people don't have patience with them. அந்த பொறுமை என்கிறதான விஷயம் இன்றைக்கு மக்களிடத்தில் இல்லாத காரணத்தினால்தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வருகிறது. And today, since people do not have patience in them,
they have stress. கொஞ்சம் அவங்க என்ன பண்ணணும்னா காமா இருக்கணும், பொறுமையா இருக்க தெரியணும். They should learn to have calmness and patience with them. பொறுத்தவர்கள் பூமியை ஆள்வார்கள். And those who have calmness, they will rule the world. பொறுமையா இருக்கிற மனிதன் பல காரியங்களை சாதித்துக் கொள்வான். A person who is calm and composed, he will accomplish many things. நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். And God should help us to run our race victoriously. சிலுவையை பார்த்துக் கொண்டே ஓடுங்கள். Run your race looking at the cross. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற நிச்சயத்தோடு ஓடுங்கள். And run with assurance that our sins are forgiven. எண்ணாம புஸ்தகம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு பல ஆதாரங்களை உங்கள் முன்பாக வைத்து விட்டேன். Today I have kept many examples how the book of Numbers is very important to us. நாளை தினம் நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாக எண்ணாம புஸ்தகத்தை ஒரு முறையாவது படித்து விட்டு வந்து விடுங்கள். And tomorrow when you come and join with us, kindly go through the book of Numbers at least once. லெந்து நாட்கள் நமக்கு மொத்தம் 40 நாட்கள். We have 40 days of Lenten season. ஆனால் எண்ணாகமத்துல 36 அதிகாரம் தான் இருக்கிறது. But we have just 36 chapters in the book of Numbers. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தால் கூட ஏதாவது ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, 40 நாள்ல எண்ணாகமத்தை முடித்து விடலாம். And even if you leave a gap here and there, within 1 month you can finish the whole book of Numbers because it has just 36 chapters in it. Bamidbar. வனாந்தரத்திலே. In the wilderness. வனாந்தரம் போல இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே. And in the journey of wilderness which is our life. இயேசுவோடு கூட பிரயாணம் செய்ய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. May God help us to go along in this journey of life along with our Lord Jesus Christ. மறந்து விடாதீர்கள், அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடித்து வந்து விடுங்கள். And please do not forget, please find the answer for the question which I asked you. பவுல் 23,000. Paul says 23,000. எண்ணாமும் 24,000. And number says 24,000. அந்த 1000 ஷார்ட்டேஜ் நீங்க தான் நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு வரணும். Only you should find out the 1,000 shortage. நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். And we firmly believe that this day would have been a very blessed day unto you. தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியம். The word of God is whole and it is truthful. தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் உண்மையானது. Only the word of God is true. அந்த உண்மையுள்ள சத்தியமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களை வழிநடத்தும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேகனுடைய வல்லமுள்ள நாமத்திலே உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். We lovingly greet you in the name of the triune God, the Father, Son and the Holy Spirit, that the word of God which is whole and which is truthful would lead you. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம். Our gracious Father who is abounding in mercy, we thank you and praise you for this blessed time. ஆண்டவரே, கோராவிலே எண்ணாகம புஸ்தகத்தை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்தபடியால் உமக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லுகிற ராஜா. Lord, we offer you a million thanks that you have written this book of Numbers and the book of Torah. எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவியாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Lord, we confess that these words of the Numbers, Lord, helps us to set right our lives and establish our lives. ஆண்டவரே, எண்ணாகமத்தை நாங்கள் படிக்கிறவர்களாக மட்டுமல்ல, தியானிக்கிறவர்களாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாகவும் கர்த்தரைகளை மாற்றுவீராக. Lord, we pray that let us not only be the readers and the meditators of the word of this book of Numbers, but let us be doers of the words which are written in the book of Numbers. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல சிலுவையிலே எங்களுக்காக உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, சிலுவைநாதர் இயேசுவே, உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. Just as the serpent was lifted up in the wilderness, so our Lord Jesus Christ was lifted up on the cross of Calvary. We offer you a million thanks. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்கிறோம். Lord, each and every one of us confess that for God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தீரே, நாங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்காக கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we offer you thanks that you gave your only Son so that all who are here, who are listening to your words, Lord, that we should not perish. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். We offer you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. And we ask all these things
things in the name of our Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. ஷலோம். Shalom. மீண்டும் நாளை சந்திக்கலாம். Let us meet again tomorrow. God bless you. God bless you.